இந்த வேர்ல்ட் ஹார்ட் டேல நம்ம ஹார்ட்டை எப்படி ஹெல்த்தியா வச்சுக்கிறதுன்னு கைட் பண்ண கோயம்புத்தூர் எஸ்பிடி ஹாஸ்பிட்டல்ல இருந்து சீஃப் இன்டர்வென்ஷன் கார்டியாலஜிஸ்ட் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் டாக்டர் டி சுப்பராஜ் இருக்கிறாரு. வணக்கம் டாக்டர். ஹார்ட் டிசீஸுக்கான ஆரம்ப அறிகுறிகள் எப்படி பேஷண்ட் தெரிஞ்சுக்கிறது? ஏர்லி சைன்ஸ்னா நமக்கு சுகர் இருந்தாலோ பிபி இருந்தாலோ அளவுக்கு மீறி டயர்ட்னஸ் ஆனாலோ ஒழுங்கான தூக்கம் இல்ல, நம்ம லைஃப் ஸ்டைல் டிஸ்டர்ப் ஆனா வரக்கூடிய விஷயங்கள் தான் நமக்கு இது ஏர்லி சைன். ஹார்ட் நல்லா இருக்கான்னு பாத்துக்கிறதுக்கு ஏர்லி சைன் மாதிரி ஒன்றும் இல்லை. ஸோ நம்மளோட லைஃப் ஸ்டைல ப்ராப்பரா வச்சுக்கலன்னா அது என்னென்ன இருக்கலாம்? தூக்கமின்மை, ரொம்ப அளவுக்கு அதிகமா டயர்ட்னஸ் இருக்கிறது, ஃபுட்டு கரெக்டா நம்மளால எடுத்துக்க முடியல, இல்ல பசி இல்ல, அண்ட் நம்ம பாடியில அடிக்கடி ப்ராப்ளம் வருது வேற ஏதோ ஒரு ரீசன்னால. இதெல்லாம் ஒரு ஏர்லி சைனா நம்ம எடுத்துக்க முடியுமே தவிர ஹார்ட் அட்டாக் வந்ததுக்கு அப்புறம் தான் வலி வரும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம லைஃப் ஸ்டைல நம்ம ப்ராப்பரா வச்சுக்கலன்னா வரக்கூடிய விஷயத்தை நம்ம ஏர்லியா நம்ம. கடைசியா இந்த வேர்ல்ட் ஹார்ட் டேக்கு நம்ம லிசனர்ஸ்க்கு உங்க ஒன் லைன் மெசேஜ் என்ன டாக்டர்? குட் லைஃப் ஸ்டைல் will make your heart strong. ஒரு fashioned way of exercise, a good meal, stress-free life கிடைக்காது, நம்ம தான் அதை கிரியேட் பண்ணிக்கணும். அண்ட் அந்த கிரியேஷனுக்கு ஒரு க்ளூ நீங்கள் அப்பப்போ அதை வெளியில் வெண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா ஆடப் ஆகாது. நெக்ஸ்ட், குட் சவுண்ட் ஸ்லீப். பி ஹாப்பி, மேக் யோர் ஹார்ட் ஸ்ட்ராங். வித்தவுட் திஸ் ஹார்ட் யுவர் பாடி வில் நாட் ரியாக்ட். ஸோ ஐ நீட் எவ்ரி ஒன் டு build their heart strong, protect themselves. எந்த ஒரு சின்ன லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஹார்ட் ஹெல்த்துக்கு பெரிய சேஞ்சஸ் கொண்டு வரும் டாக்டர்? சார், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வெறும் கார்டியாக் மட்டும் இல்ல, பட் ஜென்ரலாவே உங்க லைஃப் ஸ்டைல் நல்லா வச்சுக்கிட்டா சுகர் வராது, பிபி வராது, இது ரெண்டு வரலனாவே டிசீஸ் வராது. சிம்பிள் கான்செப்ட் 1 hour உங்க பாடிக்காக நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும் டைம். ஸோ அந்த 1 hourல few minutes of meditation should be there, few minutes of exercise should be there. அடுத்து உங்க டயட். இந்த டயட் சொன்ன மாதிரி you have to split your meals, not consume too much. Then your timing of food should be maintained. Children obesity ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு, அதை நம்ம கரெக்ட் பண்ணாதான் ஃபியூச்சர்ல இந்த மாதிரி ஒரு ஹார்ட் டிசீஸ் யங் ஏஜ்ல வராம தடுக்க முடியும். 17 yearsல இருந்தே ஹார்ட் டிசீஸ் ஸ்டார்ட் ஆயிடுது. ப்ராப்பர் ஸ்லீப் இல்லைன்னா நீங்க என்னதான் அன்னைக்கு உழைச்சாலும் அடுத்த நாள் இட் வில் பி an added effect. எந்த டிசீஸா இருந்தாலும் ஒரு டயபிட்டிஸோ, ஒரு சுகரோ, ஒரு ஹார்ட் ப்ராப்ளமோ, கிட்னி ப்ராப்ளமோ, இல்ல லிவர் ப்ராப்ளமோ வராம தப்பிக்கணும். ஹார்ட் லைஃபை சேவ் பண்ண டயட் அண்ட் எக்சர்சைஸ் எப்படி ஹெல்ப் பண்ணுது? எவ்ரிதிங் யூ ஹேவ் டு ஸ்டார்ட் கிராஜுவலி. அட்லீஸ்ட் 2 weeks ஒன்ஸ் தான் உங்களோட இன்டென்சிட்டியை நீங்க பீக் பண்ணணும். அதே மாதிரி the intensity of exercise plus the duration, consistency also matters. ஹார்ட் நல்லா வச்சுக்கணும்னா கன்சிஸ்டன்டா 30 minutes டெய்லி இன் an average for at least 5 daysங்கிறது அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன். 7 daysம் 30 minutes ஒரு மைல்ட் இன்டென்சிட்டி, அட்லீஸ்ட் a basic walking will help your heart protect. நம்ம டயட்ங்கிறது what you have to have in a daily basisனா ஒரு healthy plate. So your plate should have less carbohydrate. Carbohydrate is sugar. உப்பும் அதே மாதிரி தான். அளவுக்கு அதிகமான உப்பு நம்ம ஜாஸ்தியா எடுத்துக்கணும். நம்மளோட டேபிள் சால்ட் யூசுவலா 6 gram தான் இருக்கணும் per day, and plenty of fruits is necessary to make your heart good. ஸ்ட்ரெஸ் ஹார்ட் அட்டாக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்குமா? ஸ்ட்ரெஸ்ங்கிறது ஒரு முக்கியமான ஃபேக்டர் which is unavoidable in the current situation. நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது நம்ம வெண்ட் அவுட் எப்படி, நமக்குன்னு ஒரு வெண்ட் அவுட் இருக்கும். எனக்கு சம்டைம்ஸ் ஒரு நல்ல பிளசன்ட் சாங் கேட்டா அந்த நேரத்தில் இருக்கிற ஸ்ட்ரெஸ் ஃபுல்லா குறைஞ்சிரும். பிடிச்ச சாங் ஒரு 30 seconds ப்ளே பண்ணுங்க பீக் ஸ்ட்ரெஸ்ல இருக்கும்போது, டோட்டலா உங்களோட அந்த டென்ஷன், அந்த உங்க பாடியோட மெக்கானிசம் மாறிடும். ஒரு 2 minutes ஜஸ்ட் ஒரு வாக்கோ இல்ல உங்க ஃப்ரெண்ட் பேசுறதோ, அந்த டாபிக்ல இருந்து அவுட் ஆஃப் டாபிக் உங்களுக்கு பிடிச்ச டாபிக்கா அது இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ஃபார் 30 seconds 1 minute பண்ணா கூட அது ஸ்ட்ரெஸோட லெவல் குறைஞ்சிரும். ஹார்ட் டிசீஸுக்கான ஆரம்ப அறிகுறிகள் எப்படி பேஷண்ட் தெரிஞ்சுக்கிறது? ஏர்லி சைன்ஸ்னா நமக்கு சுகர் இருந்தாலோ பிபி இருந்தாலோ அளவுக்கு மீறி டயர்ட்னஸ் ஆனாலோ ஒழுங்கான தூக்கம் இல்ல, நம்ம லைஃப் ஸ்டைல் டிஸ்டர்ப் ஆனா வரக்கூடிய விஷயங்கள் தான் நமக்கு இது ஏர்லி சைன். ஹார்ட் நல்லா இருக்கான்னு பாத்துக்கிறதுக்கு ஏர்லி சைன் மாதிரி ஒன்றும் இல்லை. ஸோ நம்மளோட லைஃப் ஸ்டைல ப்ராப்பரா வச்சுக்கலன்னா அது என்னென்ன இருக்கலாம்? தூக்கமின்மை, ரொம்ப அளவுக்கு அதிகமா டயர்ட்னஸ் இருக்கிறது, ஃபுட்டு கரெக்டா நம்மளால எடுத்துக்க முடியல, இல்ல பசி இல்ல, அண்ட் நம்ம பாடியில அடிக்கடி ப்ராப்ளம் வருது வேற ஏதோ ஒரு ரீசன்னால. இதெல்லாம் ஒரு ஏர்லி சைனா நம்ம எடுத்துக்க முடியுமே தவிர ஹார்ட் அட்டாக் வந்ததுக்கு அப்புறம் தான் வலி வரும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம லைஃப் ஸ்டைல நம்ம ப்ராப்பரா வச்சுக்கலன்னா வரக்கூடிய விஷயத்தை நம்ம ஏர்லியா நம்ம. கடைசியா இந்த வேர்ல்ட் ஹார்ட் டேக்கு நம்ம லிசனர்ஸ்க்கு உங்க ஒன் லைன் மெசேஜ் என்ன டாக்டர்? குட் லைஃப் ஸ்டைல் will make your heart strong. ஒரு fashioned way of exercise, a good meal, stress-free life கிடைக்காது, நம்ம தான் அதை கிரியேட் பண்ணிக்கணும். அண்ட் அந்த கிரியேஷனுக்கு ஒரு க்ளூ நீங்க அப்பப்போ அதை வெளியில வெண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா ஆடப் ஆகாது. நெக்ஸ்ட், குட் சவுண்ட் ஸ்லீப். பி ஹாப்பி, மேக் யோர் ஹார்ட் ஸ்ட்ராங். வித்தவுட் திஸ் ஹார்ட் யுவர் பாடி வில் நாட் ரியாக்ட். ஸோ ஐ நீட் எவ்ரி ஒன் டு build their heart strong, protect themselves. A public awareness initiative for healthy heart. Heart beats, happy treats. Lights a joy on healthy beats. Keep it light, keep it smart. Walk each day and love your heart.
Eat right, move more. Healthy heart you can't ignore. Skip the stress, take a start. Smile today, protect your heart. As every heartbeat matters for life. By listening to Dr. T. Subbaraja on 29 September 2025 on Radio Mirchi between 9 a.m. to 11 a.m. Happy World Heart Day.